விருமாண்டி வெயில் புகழ் சிறந்த நடிகர், அருமையான கலைஞர். இதோ பசுபதி உங்கள் முன்னே. அவர்களுக்கு முன்னால நான் தெருக்கூத்திலிருந்து நாடகம், பிறகு சினிமா, இதை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறார். இதோ பசுபதி உங்கள் முன்னே. வணக்கம் தமிழ் உறவுகளே. இங்கே உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக பெட்னா அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தெருக்கூத்திலிருந்து நாடகம், பிறகு சினிமா அப்படிங்கிற தலைப்பு எனக்கே கொஞ்சம் கடினமா இருக்கு. நிறைய ஏரியாவை கடந்து வர வேண்டும். அதுக்கான கால அவகாசம் இல்லை, பரவாயில்ல. என்னை பத்தி சுருக்கமா ஒரு சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கேள்வியின் மூலமா பல விஷயங்களை தெளிவுபடுத்தணும். தெருக்கூத்து என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு அறிமுகமான ஒண்ணு. சென்னையில வண்ணாரப்பேட்டைங்கிற ஒரு ஏரியால நான் பிறந்து வளர்ந்தேன். அங்க இந்த மாரியம்மன் திருவிழா ரொம்ப விமர்சனம் நடக்கும். அங்கதான் முதல்ல நான் தெருக்கூத்தை பார்த்தேன். அதுல எனக்கு ஈடுபாடு இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியாது, பிற்காலத்துல தான் தெரியுது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக போகுது. அதுக்கப்புறம் நான் படிப்பு ஏறாதன் காரணத்தினால சினிமாவுக்கு வந்தேன். அதான் உண்மை. என்னோட தெருக்கூத்து அனுபவங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா அது தெருக்கூத்துனே தெரியாம தான் நான் தெருக்கூத்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நாடகம் தான் என்னை வந்து நெறிப்படுத்துச்சு. அதான் உண்மை. என்ன ஒரு மனுஷனா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அது காரணம் நாடகம். என்னுடைய குரு குருசாமி, இதுக்கு தான் நான் சொல்றேன். நாடகம் அந்த பீரியட்ல நாடகம் வந்து வெறும் ஒரு 10 மைக்கை வச்சுட்டு மைக்கு முன்னாடி நடிப்பது தான் நாடகமா ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள்லாம் நவீன நாடகங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு, நடிகனுக்கு பயிற்சி அவசியம், நடிப்பதற்கான பயிற்சி அவசியம். இங்க ஒரு கருத்து இருக்கு. நடிப்பு என்பது இயல்பாக வரும், பிறவியிலேயே வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை என்னால் ஒத்துக்க முடியாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அது பயிற்சி அவசியம். நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா நீங்க படிச்சாகணும், என்ஜினியர் ஆகணும்னா படிச்சாகணும், கார் ஓடணும்னா கத்துக்கணும். ஆனா நடிப்பு மட்டும் தானா வரும்னு சொல்றது எந்த விதத்துல எனக்கு புரியல. அதுக்கு நீங்க பயிற்சி மிக மிக முக்கியம். நீங்க ஒரு காஃபி சாப்பிடணும் கூட அதுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நீங்க காஃபி சாப்பிடணும், இல்லைன்னா வாயில கொடுப்பீங்க. ஸோ அதனாலதான் நாங்கள் பயிற்சி ஆரம்பிச்சோம், நாடக பயிற்சி. இந்த மேடையில மைக்கு முன்னாடி தான் விஷயம் அடிப்பாங்க. ஒரு மைக்ல இருந்து ஒரு மைக்ல பேசிட்டா இந்த கேரக்டர் அந்த மைக்கு போவோம், அந்த மைக் காலி பண்ணி இங்கே வரும். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதை மாற்றி நாங்கள் உடல் மூலமாக, பாவங்கள் மூலமாக நடிப்பை வெளிப்படுத்தணும்னு ஆரம்பிச்சு அதுக்கான பயிற்சிகள்லாம் நடந்தது. ஸோ அந்த பயிற்சியில் 84 97 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நான் புதுக்கோட்டையில் ஒரு நடிகனாக பயிற்சி எடுத்து அங்கேயே ஒரு இயக்குனராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாசர் வந்து என்னுடைய நண்பர். அவரும் கூத்துப்பற்றையில் எனக்கு முன்னாள் மாணவர். அவர்
அவருடைய நட்பின் காரணமாக அவருடைய படத்தில் என்னுடைய முதல் சினிமா அனுபவம். ஆனால் பாருங்க, ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோடல் முற்றும் கோடல். அது எனக்கு நடந்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் இன்னும் வெளிவரவே இல்லை. அது என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியவும் இல்லை. ஆனால் நான் ஆக்சுவலாக கவலைப்படல. உண்மையான என்னுடைய கவனம் சினிமாவில் இல்லை, நாடகத்தில் மட்டும்தான் இருந்தது.